ஒரு இளைஞன் என்ன பண்றாருன்னா, அவர் ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அவரு பயணம் பண்றாரு. அவரு போய் சேர வேண்டிய ஊருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆறு இருக்கு. அந்த பெரிய ஆற்ற கடந்தா தான் அந்த ஊருக்கு போய் சேர முடியும். இப்ப இது ஒரு பயணமே வச்சிருக்காங்க. இந்த கரையிலருந்து அந்த கரையில விடுறதுக்கு, அங்கருந்து இங்க கூட்டு வந்து விடுறதுக்குன்னு ஒரு போட் பயணமே அங்க இருக்கு. அப்போ அந்த போட்ல வந்து அந்த பையன் ஏறுறான். அந்த இளைஞன் ஏறுறாரு. அந்த ஊருக்கு போணும்னு சொல்றாரு. போயிட்டு இருக்காங்க. கரையில அவன இறக்கி விடுறாரு. இறக்கி விடும்போது அந்த போட் ஓட்டுறவர் சொல்றாரு, "நீங்க இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்க நடந்து போக வேண்டியிருக்கு. போனா தான் நீங்க சொன்ன ஊரோட முகப்பே வரும். அதாவது மெயின் கேட்டே வரும். ஆனா நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள போலன்னா, கதவு மூடிருவாங்க. அதுவும் நீங்க நைட் எல்லாம் வெளில தான் இருக்கணும். அதனால கொஞ்சம் நீங்க பொறுமையா போங்க தம்பி. அவசரப்பட்டு ஓடாதீங்க" அப்படின்னு சொல்லிடுவாரு. சொன்ன உடனே இவனுக்கு ஒண்ணும் புரியாது. சரின்னு பைசாவ குடுத்து அனுப்பிச்சிடுறான். அவன் வந்து போட் ஓட்டுறவர் என்ன புத்தி இல்லாம பேசுறாரு. பொறுமையா போங்கன்னு சொல்றாரு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியிருக்கு. பொறுமையா போங்கன்னு சொல்றாரு. சீக்கிரமா போனா தானே போய் கடக்க முடியும் அப்படின்னுட்டு வேகமா அவன் போறான். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வேகமா போகும்போது, அந்த பாதை எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப வழுக்கி இருக்கு. வழுக்கலா இருக்கு. குண்டும் குழியும் சொல்லுவாங்க இல்லையா? அங்கங்க பள்ளம், மேடு இந்த மாதிரி இருக்கு அந்த பாதை. ஸோ அந்த பாதையே சரியில்லாதனால தான், அந்த போட் ஓட்டுறவர் அந்த ஓட்டுனவர் என்ன சொல்லியிருக்காரு, "மெதுவா போங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் அவசரப்பட்டு ஓடுனதுனால அங்கங்க விழுந்து, அடிபட்டு, திருப்பியும் எழுந்து, பதட்டமாகி, சீக்கிரமா போணும்னு போய் திருப்பி கீழ விழுந்து, ஓகே. இவன் போறதுக்குள்ள அந்த ஊர் கதவு கேட்டையே மூடிடுறாங்க. அப்ப நைட் எல்லாம் வெளில இருந்து, அதுக்கப்புறம் மறுநாள் தான் அவன் உள்ள போறான். ஓகே. ஸோ இது ஒரு சின்ன கதை தான். ஆனா ரொம்ப வந்து அற்புதமான ஒரு கதை. இப்ப நம்ம லைஃப்லயே பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா சாதிச்சிடணும் அப்டின்னுட்டு, நம்ம இளைஞர்களும், நம்ம பெரியவங்களும் என்ன பண்றாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வந்து வட்டி அதிகமா கிடைக்கும்? எங்க வந்து ஒரு அமௌண்ட்ட போட்டா நம்மளுக்கு பளபளப்பான ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது? இந்த மாரி விஷயங்கள் தான் இப்ப நெறைய ஈடுபட்டு, பணத்துக்கு நெறைய ஆசைப்பட்டு, சீக்கிரமா சம்பாதிச்சிடணும், சீக்கிரமா பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்னு ரொம்ப அவசரப்பட்டு போம்போது, தடுக்கி கீழ விழுந்த அந்த இளைஞன் மாதிரி லைஃப்ல நெறைய பேர் தடுக்கி கீழ விழுறாங்க. நெறைய இன்னைக்கு ஐஜி ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட்டா நிக்குது. என்ன 1,00,000 குடுத்தா 20,000 மாசம் குடுக்குறாங்க. அப்படின்லாம் ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்லாம் பண்ணி, இப்போ அந்த சீட்டு போடுறது, அதுல மோசடி. ஓகே. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் பணத்த வந்து மக்கள் கொண்டு போயி கொட்டுறாங்க. எதுக்காக? ரிட்டர்ன் வந்து அவ்ளோ குடுக்குறாங்கன்னு. ஒரு சிந்தனையே இல்லாம அவங்க இவங்களுடைய பேராசைய பயன்படுத்திக்கிட்டு மக்கள நெறைய ஏமாத்திடுறாங்க இல்லையா? ஸோ அந்த இளைஞன் எப்படி போய் சேர முடியாதோ, அவசரப்பட்டு ஓடுனா வழிக்கி விழுந்துருவானோ, அந்த மாரி தான் நம்ம லைஃப்லயும் கொஞ்சம் பொறுமையும், நிதானமும், தெளிவோட தொடர்ச்சியான முன்னேற்ற பயணத்தோட பொறுமையா அணுகும்போது தான் வெற்றிய பெற முடியும். வாழ்த்துக்கள்.